கடல முட்டை பவுடர் மாதிரி அரைச்சு செய்வாங்க. இதை போய் கடல முட்டாய்க்கு எடுத்துட்டு நீ அது மாதிரி பார்த்ததே இல்லையாமா? நம்ம எல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது குண்டு முட்டாய் மாதிரி இதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இருக்கு. கடலப்பருப்பு போட்டு சக்கரை பாவு போட்டு வச்சுக்கிறாங்களே அந்த முட்டாய் இதே கடல முட்டாய். இதை எதுக்கு எடுக்கிறீன்னு இல்ல இதுதான் கடல முட்டாய் இருந்துச்சு. ஆமா கொத்தமல்லி தலை 20 ரூபாய் கொடுத்துரு சுகாஸ். 20 ரூபாய்க்கு பாரு. கொத்தமல்லி தலை இந்த வாரம் என்ன ஆஃபரா? தீபாவளி ஆஃபராட்ட ஒரு கட்டு பெரிய கட்டே கொடுத்துட்டாங்க. இங்கிட்ட மாத்தி வாங்க. அப்புறம் இஞ்சி நீ சொல்லவே இல்லையே 10 ரூபாய்க்கு பாரு. அடே சாமி இது 50 ரூபாயும்பாங்க. 10 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய இஞ்சி. இங்கே வாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வேணா இங்கே வாருங்க நல்லா விளைஞ்சது மஞ்சள் மாதிரி. இங்கே வாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. எப்படி சூப்பரான அந்த ஆயா கொடுத்துருக்குது பாத்தியா? நல்லதான் அந்த ஆயா. விலை குறைஞ்சிருச்சு ஒரு வேலை தெரியல. கொத்தமல்லி தலை அப்புறம் இது 30 ரூபா. அப்பளம் கட்டு வாங்கி நாம் ஒரு வருஷமே இருக்கும்ல சார். அப்பளமே வாங்குறது இல்ல. அப்பளம்னா ரொம்ப சாப்பிடுவாங்க குழந்தைங்க. ரசக்கெல்லாம் போட்டு சாப்பாட்டு ஊட்டினா கூட சாப்பிடுவாங்க. நம்ம இதை வாங்காமையே மிஸ் பண்ணிட்டு இருக்கோமா? அவங்க எங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும்னா அப்பளம் பொரிச்சு கொடுன்னு ஒரு கட்டவே காலி வேண்டிடுறாங்க. சோட்டு மிட்டாய் திங்க அது பல்லுல போய் அப்புச்சுன்னா நைட் நேரத்துல பல் துளக்க விளக்குறீங்களா நீங்க பிரஸ் போட்டு? பல்லு விளக்குறேன்னு சொல்ல துளக்கற வேணுமா அப்படி ஒரு துளக்க. இந்த அம்மா வேணு பில்டப் பண்ணி நினைச்சுக்காதீங்க நண்பர்கள். விசுக்குன்னு வாய் துளக்கறேன்னு வந்துருச்சு. சரி சும்மா தூய தமிழ்ல பேசுது அப்படின்னு தப்பா நினைச்சுக்காதீங்க தயவு செய்து. முதல்ல நார்மலா பேசுங்க, எதுக்கு இப்படி பேசுறீங்க அப்படிங்கிறாங்க நீங்க. அது வேற பயமா இருக்குது உங்ககிட்ட. எச்சரிக்கையா பேசணும். தக்காளி மேலேயே காட்டு. தக்காளி 1 கிலோ 40 ரூபாய்ன்னு சொன்னாங்களா அந்த அம்மா. அப்புறம் நான் வந்துட்டு ஏனுங்க போன வாரம் உங்ககிட்ட அப்படித்தான் 1 கிலோ 40ன்னு சொன்னீங்க. 1.5 கிலோ 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு அந்த திரும்பணும்னா அந்த கடைக்காரர் 1.5 கிலோ 50 சூப்பரான வளர்த்து சொன்னாங்க. நீங்களும் அதே மாதிரி தரீங்களா என்ன பண்றீங்கன்னு? சரி அப்படித்தான் எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. அப்புறம் வரவங்க எல்லாத்துக்கிட்டையும் கிலோ 35ன்ட்டாங்க. 1.5 கிலோ 50. அப்புறம் சாம்பார் பொடி கேட்டீங்களோ? சாம்பார் பொடி சின்ன பாக்கெட் 20 ரூபா. எப்பவுமே இதுதான் பெருசே வாங்கிட்டு வந்திருக்கலாம். நம்மளுக்கு இதுதான் அதிகமா தேவைப்படுது. அப்புறம் நீ சொல்லி நான் போன டைம் இதை விட பெருசுதான் வாங்கிட்டு வந்தேன். இல்ல அது 20 ரூபாய் இல்ல, அதுக்கு 35 ரூபாய்க்கு கொடுத்துருப்பாங்களோ? அது கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரி சக்தி சாம்பார் நான் இந்த வாரம் சொல்லிவிட்டதே பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி சாம்பார் பொடி இது மட்டும்தான் சொல்லிவிட்டேன், வேற எதுவுமே சொல்லல. அப்புறம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வரக்கும் இது எனக்கு ரம்பூட்டா வாங்கி கொடுங்க ஐயா. காக்கெல்லாம் 100 ரூபாய்னாங்கோ. அந்த பக்கமே திரும்பி பார்க்கல நானு. காக்கெல்லாம் 100 ரூபாய் போட்டு நான் ரம்பூட்டா வாங்க முடியுமா? அப்புறம் பச்சை மாங்காய் வாங்கி கொடுங்க ஐயா. மிளகு தூள் போட்டு கட் பண்ணி சாப்பிட்றேன். அது சரி குழந்தை ஹாஸ்பிட்டல் கேக்குதுன்னு போய் கேட்டா 50 ரூபாயாம தேய்ச்சி ஒரு சிறு மாங்காய். ஆமா இப்போ சீசன் இல்ல அதனால அப்படி சொல்லுவாங்க. என்ன திராட்சை வாங்கி கொடுங்குது அது புளிக்கும் சாமிங்க. கொய்யா வாங்கி கொடுங்குது. கொய்யா போய் பார்த்தா இப்படி புள்ளியே இருக்குது. கொய்யா சொல்லிடுவாங்க இந்த அம்மா இத்தனை கேட்டு ஒன்னா வாங்கி கொடுக்காம இத்தனை சொல்லிட்டு இருக்குது. கொய்யா பழத்துனால புள்ளியே இருக்குது. அந்த வாங்கி வேற என்னதான் வாங்கினேன் அதை சொல்லு. அதுக்கு வரது கடலைப்பருப்பி. அட போமா நீ வேற எதுவுமே இல்லையே ஃப்ரூட்ஸ் நல்லதா சொல்லு. ஃப்ரூட்ஸ் வாங்குறது இப்போ ஆப்பிள் வாங்கினாலும் வேண்டாம் அப்படியே வேஸ்ட் பண்ணுறான்னு சொல்கிறேன். சரி நான் இங்கே பாருங்க அதிகமாக சொல்லி விடுறப்ப காசு கம்மியாக கொடுப்பேன். இந்த வாரம் 500 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு தானே கொண்டு போனேன். 500 கொண்டு போய் இரு அங்கே யாரு இருக்குன்னு பார்க்குறேன். அதான் ஒரே 100 ரூபா நோட்டுமே இரு பிச்சு வீசோன்னு பிச்சு வீசிக்கிறாங்க. அத்தை சோடு வேண்டாம் இங்கே கொண்டா. என்ன அது கடல முட்டாய் எதுக்கு சுகாஸ் இவ்வளோ பெருசா பிச்சு கொடுத்தேன்? அங்கே வர அப்படியே வச்சுட்டு நின்று இருக்குது. ஒன்றை மட்டும் பிரிச்சு உடச்சு சாப்பிட மாட்டீங்களா? நீ சாப்பிட்டு முடிச்சிட்டியா? என்ன 500 கொடுத்தோம் 160 தான் மிச்சம் இருக்குது பாப்பா. 500ல 160 340 ரூபாய்க்கு என்ன வாங்கினேன்? என்ன வாங்குன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. உனக்கே தெரியாது, பக்கத்து வீட்டுக்கார போய் கேட்டதான் தெரியும். ஏன் அது பெட்ரோல் ஆப்பிள் இருக்குதுன்னு குமிஞ்சு ஆன் பண்ணுன்னா நீ சொல்றன்னு 1000 மாதிரி போயிடுது. சுகாஸ் பயந்துடுது. நானே போகும்போதே பார்த்து மெதுவாக ஓட்டி போன டைமே யாரோ மோதிர மாதிரி வந்தாங்கன்னு நீ சொன்ன. மோதிர மாதிரி வந்தாங்க. இன்னொரு 20 ரூபாய். இது போன வாரத்து 20 ரூபாயாட்டு இருக்குது. என்னன்னு தெரியல எனக்கு தெரியாதப்ப இத்தனை காசு செலவாயிருக்குது. எவ்வளவாயிருக்குது? 500 கொடுத்தீங்களா? இப்போ 160 இரு போடு கணக்கு போடு. எல்லாம் 10 ரூபாய்ன்னு சொல்ற அப்புறம் இவ்வளோ வேலை சொல்லிட்டு இருக்கிற.
என்ன 10 ரூபாய்ங்கிற வேணிக்கு? இஞ்சி 10 ரூபாய்ங்கிற, கொத்தமல்லி தழை 10 ரூபாய்ங்கிற. கொத்தமல்லி வேணா 20. ம் இஞ்சி 10 ரூபாயாச்சா 30 ஆச்சா? ம் அப்பளம் 30. ம் 60. அப்புறம் சாம்பார் பொடி 20. 80. கடல மிட்டாய் கடல முட்டை 10. 10 அங்க வெய் வாப்பா. 10 ஆச்சா? அதுவும் தெரியல. அப்புறம் என்ன வாங்கின? அப்புறம் பெரிய வெங்காயம் 1 கிலோ, சின்ன வெங்காயம் 1 கிலோ. இதுலயே வந்து வெங்காயம் எவ்வளோ ரேட்டு? இது 50 ரூபாயாம பெரிய வெங்காயம். ம் பெரிய வெங்காயம் 40 ரூபா. இந்த பெரிய வெங்காயம் 60 ரூபா. இந்த சின்ன காய் 40, 100 ரூபா. 100 ரூபா. வெங்காயம் வந்து போன வாரம் வாங்கல, அதுக்கு முந்தின வாரமும் வாங்கல. இப்போ 2 வாரம் கழிச்சு இன்னைக்கு தான் வெங்காயம் வந்து வாங்கியிருக்கிறோம். தக்காளி இந்த 2 தான் வாங்கிட்டியா? அப்புறம் என்ன வாங்கணும்? வேறெல்லாம் ஒன்றும் இல்லையா? அப்புறம் பொரி, ஃபேவரட் பொரி. ம் அதுக்குள்ள முறுக்கு. அதுக்குள்ளேயே ஒரு ஃபேவரட் முறுக்கு மூட்டை கட்டி வச்சிருக்கிற. அது 30 குடிச்சோன்னா அந்த பொம்பளை 50க்கு வாங்கிக்கோங்க, 50க்கு வாங்கிக்கிட்டு நிற்கிது. ஏன் காசாலிங்க 50 ரூபாய்க்கு இது வாங்கிட்டு போனால் கட்டுவலி ஆகுமா? 30 ரூபாய்க்கு வாங்கி பாப்பா. மணி பரிசில் கிடக்கட்டுங்க. ஆராதனா ஒரு 20 ரூபாய்னாலும் மணி பரிசில் கிடக்கட்டுங்க. 50 வேண்டாங்கம்மான்ட்டு மறுபடியும் ஓரியாடி கம்மியாக வாங்கினேன். அது 50க்கே வாங்கிக்கோங்க, 50க்கே வாங்கிக்கோங்கிறாங்க. அது என்னமோ எல்லாம் வாங்கியிருக்கிறேனப்பா. இப்போ 120 ரூபா மிச்சம் இருக்குது. என்ன பண்ணுறேன்? 340 ரூபா போயிருக்குது. என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு அரிசி போய் வாங்கிட்டு வரணும். அரிசி இல்லை, அரிசி போய் நாளைக்கு எடுத்துகிட்டு வரணும். சிலிண்டர் வந்து காலி ஆயிடுச்சு. சிலிண்டர் நாளைக்கு இத்தனை காசு ஆச்சு 340 ரூபாய்க்கு. மீன் மாதிரி இருக்குதே. நான் எங்கே 100 ரூபா நோட்டா 100 ரூபா நோட்டா நான் யாருக்கிட்டையுமே 100 கொடுக்கவே இல்லையே சாமி. எப்படி சாமி இத்தனை கம்மன் சுகாசி கம்மியாக வாங்கிட்டு வந்துட்டியா? இல்லை இல்லை 300 ரூபா வந்திருக்கு. தக்காளி 50. வெங்காயத்தில் எவ்வளவு? பெருசு சிறுசு இது 3 சேர்ந்து ஒரே அம்மாத்தான் வாங்க. 150 ரூபாய்ன்னு போட்டுக்கோ. 150. அப்புறம் பொரி கடையில் 40. 190. அதே 190 ஆகி போச்சு. அப்புறம் இது 210. பச்சி கடையில் 50. என்ன அவ்வளவு இருந்தாலும் கொஞ்சம் இடிக்குது பாப்பா. பச்சி கடையில் எவ்வளவு? பச்சி கடையில் 30. 30. கடல முட்டாய் 240. கடல மிட்டாய் எவ்வளவு? கடல மிட்டாய்க்கு வேணா உண்டுன்னு பிடிச்சிருப்பா. 20. அது 20 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாக்கெட்ல போட்டுருக்கு. 10 ரூபாய்க்கு தச்சோடு தர மாட்டாங்க நீ சொன்ன மாதிரி. 20 ரூபா பாக்கெட் அது நான் வாங்குவேன்ல. 40 ரூபாயாச்சா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இது இங்கே லேட் ஆயிரும் போல இருக்குது. நாங்கள் போய் டீ வச்சு குடிக்கணும். இன்னும் நிறைய வேலை இருக்குது பாருங்க. சுண்டல் வந்து வேக வச்சு வச்சிருக்கிறேன். ஆனால் உப்பு போடுறதுக்கு மறந்துட்டேன். நான் பாருங்க எவ்வளோ பெரிய அறிவலின்னு பார்த்தீங்களா? இப்போ வந்து வெந்திருக்குது, சப்பையா இருக்குது. சரி நீ கம்முன்னு கொஞ்ச நேரம். அதை நான் முன்னாடியே சொல்லிட்டு உப்பு போடலின்னு சொல்லி அப்போ வந்து என்னென்ன சரி தாளிக்கும் போது ஓட்டுக்கலாம் அப்படின்னு லிப்பேன்னு. இப்போ போய் நாங்கள் தாளிச்சிட்டு இதையே சுண்டலாக அப்புறம் அதுக்கப்புறமா டீ வச்சு குடிக்க போகிறோம். வாய் ரொம்ப குளருது. அப்புறம் சமையல் வேலை வேறு இருக்குது. ஒரு கன்ஃபியூஸ் ஆகி கொஞ்சம் பணம் டிஃப்ரென்ஸ் வருதுங்க நண்பர்களே. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் இதுதான். அடுத்த வாரம் பார்க்கலாம். சந்தை விளாக். இனி இரவு வணக்கம். வாங்க சுண்டலும் காப்பியும் சாப்பிடலாம்.